நவகிரகத்தால் ஆளக்கூடிய ராசிகளில் இந்த மிதுனம் ராசி 3வது ராசியாக வருது. நீங்கள் பாருங்கள், புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. சோதனையக்கூடிய சாதனையாக மாற்றக்கூடிய தன்மை உங்ககிட்ட இயல்பிலேயே இருக்கும். எல்லோருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகளை செய்யக்கூடிய மிதுனராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்கள், இப்போ உங்கள் குல தெய்வத்தின் அருளால் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பால் என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, என்ன விஷயம் எல்லாம் சாதகமாக நடக்கும், என்ன விஷயம் பாதகமாக அமையும், எதில் கவனமாக செயல்பட்டால் நீங்கள் முழுமையான நன்மைகளையும் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மிதுனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதன் பகவானை நீங்கள் ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால புதன்கிழமையில் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்வதால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். ஏன்னா புதனின் அம்சம் கொண்டவர் பெருமாள் அப்படிங்கிறதுனால புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வழிபாடாக இருக்குது. உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும், நன்மை உங்களை வந்து சேரும். அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். நீங்கள் எளிய முறையில் கணிச்சிக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். இது எல்லா வகையிலுமே உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. மொபைல் ஃபோன் எடுங்க, நம்பரை நோட் பண்ணுங்கள், ஜாதக கணிப்பை எளிமையாக தெரிஞ்சுக்கோங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் கட்டாயம் பெற முடியும். இப்போ பாருங்கள், இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு அப்படின்னு பார்த்தா விருச்சிக ராசியில் பாருங்கள், சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 3 கிரகத்தோட பயிற்சியுமே நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் புதன், சுக்கிரன், சனி இந்த 3 முக்கிய கிரகத்தில் மாற்றங்கள் ஏற்படுது. இந்த ஒரு நிலைகள் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுடைய தொழில், குடும்பம், வியாபாரம், காதல், குடும்ப உறவு, நிதி நிலைமையில் என்ன மாதிரியான விஷயத்தை ஏற்படுத்த போகுது, நன்மை என்ன, தீமையான பலன் என்ன அப்படிங்கிறதையும், எப்படி நீங்கள் கவனமாக செயல்பட்டால் முழுமையான வெற்றியை அடைய முடியும் அப்படிங்கிறதையும் நாம் இப்போ இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக பயிற்சியால் இந்த மிதுனம் ராசி அன்பர்கள் நீங்கள் பாருங்கள் ரொம்பவுமே சிறப்பான யோகம் உண்டாகிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். கடந்த காலத்தில் நீங்கள் படாத கஷ்டங்களே கிடைஞ்சிருக்காது, துன்பங்களும் இருந்திருக்காது. அவ்வளவு கஷ்டம் துன்பம் வந்திருக்கும். எல்லோருக்கும் எல்லா விதத்துலையுமே நன்மை செஞ்சாலும் ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு சோதனையும் கஷ்டமும் வருது அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களோட மனதில் எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் சொல்கிற விஷயத்தை கேட்டு மற்றவங்க அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான வெற்றி நிலையை பெற்றிருப்பாங்க. ஆனால் அதையவே நீங்கள் செயல்படுத்தினா உங்களுக்கு எந்த ஒரு நன்மையுமே கிடச்சிருக்காது. எப்போவுமே உதவி அப்படின்னு கேட்ட சமயத்திலேயே உடனே உதவக்கூடியவங்க தான் மிதுன ராசி அன்பர்கள். நீங்கள் ஏன் நமக்கு இந்த நிலைமை அப்படின்னு இருந்த மன கஷ்டங்கள் இப்போ உங்களுக்கு தீரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த அமைப்பு அவ்வளவு அருமையாக அமைஞ்சிருக்கு. எல்லா நிலைகள்லையுமே முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது. அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் கட்டாயம் நன்மைகளை பெற முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளவு முயற்சி செஞ்சுமே எந்த ஒரு விஷயமே சரியாக நடக்கலை, இப்போ மட்டும் என்ன வரப்போகுது அப்படின்னு அசால்ட்டாக இருக்காதீங்க. கிரகநிலைகள் நல்லா இருக்கும்போது அதை கேட்டது போல் நீங்கள் முயற்சி செஞ்சால் கட்டாயம் முன்னேற்றம் பெற முடியும். நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு சும்மா இருந்தால் எதுவுமே நல்லதாக அமையாது. அந்த வாய்ப்புகளை உருவாக்கணும், வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தணும். அப்படி ஒரு சிறப்பான பயிற்சிகளும் சிறப்பான கிரகநிலை மாற்றங்களும் இப்போ இருக்குது. இதில் வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே பெரும்பாலும் நன்மையை நீங்கள் பெறலாம், எல்லா வகையிலுமே உயர்வு அடையலாம். இந்த மிதுன ராசி அன்பர்கள் பாருங்கள், ஒரு சில சமயத்தில் எவ்வளவுதான் கவனமாக செயலாற்றினாலுமே சில இடையூறுகள் வரும். ஆனால் அந்த இடையூறை கண்டு தயங்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் செயலாற்றுங்க. நல்ல ஒரு மனதைரியம், துணிவு இப்போ உங்களுக்கு உருவாகுது. இந்த மனதைரியம், துணிவால் வரக்கூடிய பிரச்சனைகளை அழித்து நொறுக்கக்கூடிய வாய்ப்பு உருவாக்கலாம். வார தொடக்கத்தில் வணிகம் தொடர்பாக சில சவால்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரியான சூழல் இருக்குது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அதை எளிமையாக தீர்த்து வைக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும். இந்த நேரத்தில் தொழில் அதிபர்கள் தங்களோட போட்டியாளர்கள்கிட்ட கொஞ்சம் கடுமையான போட்டியை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இறுதியில் பாருங்கள், வெற்றி வாய்ப்பு உங்களை தான் வந்து சேரும். மிதுன ராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே மற்ற எல்லாருக்கிட்டையுமே அப்படின்னா கூட இருக்கிறவங்க, குடும்பம், நண்பர்கள், வியாபாரம், தொழில் ஈடுபடக்கூடிய எல்லா இடத்துலையுமே நீங்கள் நல்லா அன்பாக நடந்துக்கோங்க, விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. கோபத்தை கட்டாயம் நீங்கள் தவிர்த்தே ஆகணும். அதுவும் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும். புதுசாக ஏதாவது முயற்சிகள் செய்கிறீங்க அப்படின்னா அனைத்து வித முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளையும் செஞ்சு வச்சுருங்க.
கவனம் இல்லாமல் மட்டும் செயல்படாதீங்க, இது பல சிக்கலை கொடுத்துரும். மிதுன ராசிக்காரங்க இந்த வாரம் பெரும்பாலும் யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. கோபம் வர சமயத்தில் கூட அந்த இடத்துலேருந்து ஒதுங்கி வந்துடுங்க, அது பிரச்சனையே கொடுக்காது. இல்லைன்னா அதுவே சில பிரச்சனையை கொடுத்துரும். இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக ஆடம்பரத்தை தவிர்த்துட்டு புத்திசாலித்தனமாக பணத்தை செலவு செய்யுங்க. அதாவது சுபவிரய செலவாக இருந்தால் நல்லது. ஆடம்பரத்துக்காக ஆசைப்பட்டு தேவையில்லாமல் பணத்தை இழந்துடாதீங்க. அதே போல் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்களோட முழு ஒத்துழைப்புமே உங்களுக்கு தருவாங்க. வியாபாரம் தொழிலில் இதனால் சிறப்பான உயர்வை நீங்கள் பெறுவீங்க. மகிழ்ச்சியான நாட்கள் இப்போ உருவாகுது. மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு உங்களோட பிஸியான ஷெட்யூலில் இருந்து உங்களோட துணைக்கு சிறிது நேரம் ஒதுக்குங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அவங்களோட எண்ணங்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்க. வேலை வேலை அப்படின்னு சொல்லி ஓடிட்டே இருக்க தேவையில்ல. நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி உங்களோட பணிகளை செய்யுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட நேரம் கழிங்க. நல்ல ஒரு இன்பமான சூழலை நீங்கள் உங்களோட குடும்பத்தில் உருவாக்கலாம். இப்படி நீங்கள் செய்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், உங்கள் மீது நல்ல ஒரு மதிப்பு மரியாதை வரும். நீங்கள் உங்கள் சொல் பேச்சு கேட்காத குழந்தைங்க கூட இப்போ நீங்கள் சொல்கிறத அப்படியே கேட்டு நடப்பாங்க. இது உங்களுக்கு மனதுக்கு பெரும் ஆறுதலை கொடுக்கும். நீங்களே ஆச்சரியப்பட போய்வீங்க. சொல்ல கூட காக்க மாட்டாங்க, இப்போ எப்படி இவ்வளோ சொல்கிற விஷயத்தை எளிமையாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் கட்டாயம் உங்களுக்கு வரும். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா, முதல்ல மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே பாருங்கள், கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு ஸ்தானத்தில் குரு பகவான் வக்கர இயக்கத்துலேயும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவானும், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. அதே போல் ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும், பாக்கியஸ்தானத்தில் சனியும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இது ஒரு கிரக நிலைகளால் உங்களுக்கு பாருங்கள் இன்னும் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த வாரம் எடுத்த காரியத்தை கொஞ்சம் இடையூறுகளால் முடிக்க வேண்டியதாக இருக்கும். அது கொஞ்சம் டென்ஷனை மட்டும் கொடுக்கும். எல்லாமே சிறப்பான முடிவு உங்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் எடுத்த காரியத்தை உடனடியாக முடிக்க முடியல அப்படிங்கிற டென்ஷன் மட்டும் கொஞ்சம் வந்து போகும். அதே போல் செலவு விஷயம், எதிர்பாராத வீண் செலவு வரலாம். வீண் பழி வரவுமே வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கவனமாக செயல்படுங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலுமே கவனம் செலுத்தணும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஏதாவது மாத்திரை மருந்து சாப்பிட்றவங்களா இருந்தால் அதை அப்படியே கரெக்டாக டாக்டரோட அறிவுரை கேட்டு கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க, நிறுத்திடாதீங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல், வாடிக்கையாளர்கள் கிட்ட பாருங்கள் தேவையில்லாத வாக்குவாதம், இது எல்லாமே கொஞ்சம் வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளின் கெடுபிடிகளுக்குள்ளே நீங்கள் சிக்கிற மாதிரி சூழல் இருக்கும். பெரும்பாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் சிறப்பாக செஞ்சாலே இந்த விஷயம் நடக்காதுங்க. நீங்கள் அப்புறம் செஞ்சுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக கெடுபிடியில் மாட்டுவீங்க. பல சிக்கலை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்திலேயுமே மகிழ்ச்சியான சூழல் இருந்தாலுமே திடீர் பிரச்சனைகள் 3ஆம் நபரால் தலை தூக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத வாக்குவாதம் வரலாம். பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலையுமே சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்குது. திறமையாக நீங்கள் கையாளுங்க. பொறுமையாக கையாண்டே ஆகணும். விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதால் நல்ல ஒரு உயர்வையும் நன்மையும் நீங்கள் கட்டாயம் பெற முடியும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், சின்னவங்க, பெரியவங்க எல்லோருக்குமே இது ஒரு விஷயம் பொருந்தும். வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபடாதீங்க. வாக்குவாதத்தை தவிர்த்தா பெரும்பாலும் நீங்கள் நன்மைகளை பெறலாம். நண்பர்கள்கிட்டையுமே தான் நீங்கள் கூட வேலை செய்கிறவங்க, கூட பணிபுரிகிறவங்க, இவங்கன்னு சொல்லிட்டு யாரை பற்றியும் யாருக்கிட்டையும் எந்த ஒரு கருத்தையும் பரிமாறாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்யுங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கோங்க. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் கோவப்படுறதை தவிர்க்கணும். வீண் வாக்குவாதத்தை தவிர்த்தே ஆகணும். அதே போல் மாணவர்களுக்கு எப்படி பாடத்தை படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் இருக்கும். காரிய தடை தாமதம் வரலாம். நீங்கள் கவனமாக தான் செயல்படணும். உங்களுடைய ஆசிரியரோட ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் உங்கள் ஆசிரியர்கிட்ட கேட்டு கற்றுக்கோங்க. இப்போ முழுமையாக நீங்கள் பாடத்திட்டத்தில் கவனம் செலுத்தினா வரக்கூடிய தேர்வுகளில் நீங்கள் கட்டாயம் நல்ல ஒரு மதிப்பெண்ணை பெற முடியும். அனைத்து விதத்துலையுமே சிறப்பான யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக உருவாக்குங்க. நல்ல வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கினா இன்னுமே நன்மையை பெற முடியும்.
குலதெய்வத்தோட அருளால் மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் என்ன நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறதையும் உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் குலதெய்வத்திடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.